friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge ஓட day 9 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் நிறைய ஷேரும் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்ன்றக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சோ மறக்காம ஷேரும் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க இன்னைக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளோட டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். நிறைய ரெசிபிஸ் இருக்கு. சோ மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரேமா அம்மா. ஹாய் பிரேமா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண போறேன். டக்குனு உங்களோட கமெண்ட் வந்துச்சு. நல்ல வேலைக்கு இன்னைக்கு வந்து ரெக்கார்ட் பண்ண போறேன். இந்த இன்ட்ரோடக்ஷன் எடுக்கும் போது உங்களோட வந்துருச்சு. நல்ல வேலைக்கு எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? உங்க பிரேமாவுக்கு பெரிய ஹாய். அப்புறம் அம்மா சொன்னாங்க தைராய்டுக்கு நிறைய பேர் கேட்டு இருந்தீங்கல்ல. தைராய்டுல இருக்கவங்களுக்கு வந்து நான் முன்னாடி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நானுமே காலிஃபிளவர், முட்டைக்கோசு, அப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா ப்ரொக்கோலி, இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து சாப்பிடக்கூடாது. அதான் அம்மா சொல்ல சொன்னாங்க உங்ககிட்ட. பிரேமா அம்மா அவங்க வந்து தைராய்டு உள்ளவங்க இந்த உணவுகளை வந்து தவிர்த்துக்கிறது, இந்த காயை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் நிறைய தண்ணி வந்து குடிக்க சொன்னாங்க. சோ மறக்காம தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி வந்து இதுக்குன்னு இல்லைங்க, பொதுவாவே அவ்வளோ நல்லது. சரிங்களா? சோ தைராய்டுலாம் ரொம்ப ஈஸியா கியூர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஹெல்தியான வெயிட் லாஸ் பண்றோம் இல்லையா, இதுலயே வந்து சரியாயிடும். சோ கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் அம்மா வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. பெரியவங்க வாயில இருந்து அந்த வார்த்தைகள் வர்றதுக்கு நாங்க வந்து கொடுத்து வச்சிருக்கணும். சோ நான் வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிமா. வாங்க அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரவக்களி வந்து பண்ணேன் சிஸ்டர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கும் வந்து செஞ்சு கொடுத்தேன், விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ரவக்களி நல்லா வலுவா இருப்பாங்க. சோ குழந்தைங்களுக்குமே கொடுங்க. ஒரு இட்லி மாதிரிதான் இருக்கும் சட்னி. இதெல்லாம் என் குழந்தைங்களுக்கும் அப்படிதான் கொடுப்பேன். நல்லா சாப்பிடுவாங்க. சோ கண்டிப்பா கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து ரவைக்கும் ராகிக்கும் என்ன சிஸ்டர் டிஃபரன்ஸ்? எது வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ராகி வந்து நல்லா வந்து குளிர்ச்சியா கொடுக்கும். சரிங்களா? அதுல வந்து அயன் சத்து எல்லாம் இருக்கு. சோ வந்து ராகி வந்து அது வேற மாதிரி. நான் இப்ப என்னன்னா ராகில வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ரவையை விட கம்பேர் பண்ணும்போது ராகில நிறைய தான் இருக்கு. ஏன்னா அயன் சத்து நிறைய இருக்கு. சோ என்னன்னா நம்ம வந்து ஒரே இதை வந்து டெய்லி சாப்பிட மாட்டோம் இல்லையா. சோ எல்லாத்தையுமே சாப்பிடும். இப்ப ரவையில வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் இருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரி மிக்சடு எல்லாமே. சோ டெய்லி ஒண்ணா எடுத்துக்கும் போது நமக்கும் அந்த வெயிட் லாஸ்ல இருக்கிற மாதிரி தெரியாது. சோ அதுக்காக தான் சோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம வந்து களி கிண்டலாம், கூழ் மாதிரி கிண்டி குடிக்கலாம். ரவையிலுமே கூழ் மாதிரி கிண்டி குடிக்கலாம். சோ நம்மளோட இஷ்டம் தான். சரிங்களா? அதுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து பண்ணி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வயிறு தான் சிஸ்டர் ரொம்ப பெருசா இருக்கு, அததான் கேக்குறீங்க. கருப்பு கவுனி கஞ்சி குடிங்க. அதுக்கப்புறம் இந்த வெந்தயத்தை பவுடர் பண்ணி வச்சுட்டு சுடுதண்ணில ஆட் பண்ணி குடிக்கிறது. அதுக்கப்புறம் சுரக்காய் ஜூஸ், பூசணிக்காய், அதுவும் வெண்பூசணி ஜூஸ், இந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பா குடிங்க. அப்பதான் வந்து உங்களால வெயிட் லாஸ் வந்து அந்த தொப்பையை குறைக்க முடியும். கண்டிப்பா பண்ணுங்க. சரிங்களா? நல்ல வாக்கிங் வந்து போங்க. அப்படியே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிளாங்க்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, படுத்துட்டு பண்றது. அது 1 நிமிஷம் அப்படி பண்றது. டெய்லியும் அந்த இது பண்ணீங்கன்னாவே ஒரு 30 நாளைக்கு தொடர்ந்து பண்ணணும். எதுவுமே ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணிடலாம், அந்த தொப்பையும் குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்டே பண்ணி இருக்கிறீங்க, எங்க இருக்கீங்க? இன்னும் அவங்க வந்து புதுசா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து டெல்லியில வந்து இருக்கேன். என்னோட நேட்டிவ் வந்து சிவகங்கை. எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது வந்து பரமக்குடி. சோ நாங்க வந்து ரிலேஷன்ஸ் தான். என்னோட டீடைல்டு வந்து நான் என்னோட செல்ஃப் இன்ட்ரோ வந்து கொடுத்துருக்கிறேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து இருக்குது, பாருங்க தேவைப்பட்டுச்சுன்னா. அதுக்கப்புறம் ரவக்களி வந்து ரவக்களிலையும் ஓட்ஸ்லயும் வந்து நீங்க கிண்டுறீங்களா, சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்க. தேவைன்னா கண்டிப்பா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவைப்படல, ஏன்னா குழம்புல நாங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எனக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் பிரெக்னன்சி வாக்கிங், ஆஃப்டர் பிரெக்னன்சி வந்து இந்த டயட்டை வந்து நான் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க. இது வந்து ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல். சரிங்களா? கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணலாம். பிசிஓடி, தைராய்டு, நிறைய பிரச்சனைகள் சொல்றீங்களா, எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன். உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கியூர் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்டா இருக்கும். ஏன்னா இது ஒரு ஹெல்தியான வே. நல்ல ஒரு புரோட்டீன் ஃபைபர் நிறைந்த உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், கார்பு வந்து கம்மியா எடுத்துக்கிறோம். சோ இதுதான் வந்து கான்செப்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டைம்ல வாக்கிங் வந்து போகலாமா, ஒர்க் அவுட் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. பீரியட்ஸ் டைம்ல உங்களுக்கு தெம்பு இருந்துச்சு, உங்களால பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ணலாம், ஒண்ணுமே தப்பு கிடையாது. உங்களால முடியலன்னா அந்த ஒரு 3 days வந்து ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா?
அதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிட் லாஸ்வே ஆகல சிஸ்டர், நான் 8 டேஸா பாக்குறேன், எனக்கும் அப்படிதான் நிக்குது, ஸ்ட்ரக் ஆன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்ல, ஒரு 3 டேஸ்ல எனக்கு வந்து திருப்பியும் கொஞ்சம் குறைஞ்சது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக் ஆகுது. அது வந்து இருக்கும் சரிங்களா, ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஐடியல் வெயிட்டுக்கு நியர்பை வந்துட்டேன் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பிளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும், ஸ்ட்ரக் ஆகுறது வந்து இருக்கும். ஆனா நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது, நம்மளோட வேலையை கரெக்டா பார்க்கணும். இன்ச்சஸ்ல எதுலயாவது ஒரு லாஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் சரிங்களா, கவலைப்படாதீங்க. ஸ்ட்ரக் எல்லாருக்குமே வந்து அது ஆகும் சரிங்களா. தொப்பைக்கு தாங்க எல்லாருமே கேக்குறீங்க, நான் சொன்னது எல்லாமே தொப்பைக்கு கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா வந்து கியூர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நேத்து வந்து பாத்தீங்கன்னா, நேத்து ஈவினிங் போல நம்ம வீடு இருக்கு இல்லையா, பின் சைடு நான் கடைக்கு போறேன்னு சொல்லி காட்டினேன்ல அன்னைக்கு கூட, அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, தூக்கு வந்து போட்டுக்கிட்டாங்க. அது நேத்து நைட்டு அதை சாப்பிட்டு நான் முடிச்சேன் டின்னர் 6:30 மணிக்கு போல. அந்த டயத்துல நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லைங்க, அதே திங்கிங்காவே இருக்கும். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அப்படியேதான் இருந்தது. எப்படியும் அது ஏன்னா நம்ம வந்து நேர்ல போய் பார்க்கல, எல்லாருமே போய் பார்த்துட்டு இருந்தாங்க, நம்ம பார்க்கல. இருந்தாலுமே அந்த திங்கிங் வந்து தூக்குல தவணவங்க வித்தியாசமா இருக்கும் இல்லையா. ஆனா அந்த பொண்ணு 23 வயசுல லா காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருக்காங்களா, இங்க ஸ்டே பண்ணி. பேரண்ட்ஸ் எல்லாம் வேற ஊரு போல, இங்க டெல்லியில தங்கி படிச்சுட்டு இருக்காங்க இங்க. சோ என்ன காரணம் என்னன்னே தெரியல. ஒரு தற்கொலை வந்து எந்த ஒரு இதுக்குமே வந்து தீர்வாகாது யாருமே. நான் இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே நான் வந்து சொல்றேன், நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்டயே சொல்லியிருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ண முடியல, என்னை வந்து இப்படி இரிட்டேட் பண்றாங்க, நான் இப்படி இருக்கேன் சிஸ்டர், ஃபேமிலியில இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, நான் வந்து சூசைட் பண்ணிக்கலாம் எனக்கு நான் அப்படி வந்து நினைக்கிறீங்க. அப்போ ஒரு நிமிஷத்துல போயிடுச்சு, அந்த உசர் போயிடுச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி இது எதுக்காக சூசைட் பண்ணிருக்கோம் கண்ட வாக்குல பேசுவாங்க, அந்த ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் என்னங்க பாவம் பண்ணுச்சு, அதெல்லாமே யோசிச்சு பாருங்க கண்டிப்பா. ஏன்னா அந்த பெத்த தாய் தகப்பன் வந்து வர்ற வரைக்குமே அந்த தூக்குல தொங்குன பிள்ளைய கலட்டல, ஏன்னா போலீஸ் வந்து அதை காட்டணும் இல்லையா சொல்லிட்டு அப்படியே வச்சிருந்தாங்க போல இருக்கு, சொன்னாங்க, பார்த்தவங்க சொன்னாங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது தாய் தகப்பன் படிக்கிறதுக்காக அனுப்பின பிள்ளை இப்படி இருக்கும்போது அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, அது எனக்கு அப்படியே அதை திங்கிங்காவே போயிட்டு இருந்துச்சுங்க. என் ஃப்ரெண்ட் இங்கே 2-3 பேர் இருக்கோமா, நாங்க எல்லாருமே பேசிக்கிறோம் கால் பண்ணி, இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ரொம்ப எனக்கு அப்புறம் ஒரு தாத்தா வந்து ஸ்கூலுக்கு நான் ஆட்டோ போறேன் இல்ல சேமா, நான் கூட்டிட்டு வந்தோடனே அவங்க பேத்தியை கூப்பிடுறதுக்காக ஒரு தாத்தா, ஒரு 70 வயசு தாத்தா போவாங்க, டெய்லியும் நம்ம கிட்ட பேசுவாங்க, அப்படி இருப்பாங்க. ஒரு சுகர் அதிகரிச்சனால ஒரு 2 நாள்ல நல்லா பாத்துட்டு இருந்த தாத்தா இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க நேத்து சேம் டே. அப்போ நேத்து நைட் எல்லாமே அதே நினைப்பா இருக்குங்க. நான்லாம் கொஞ்சம் ரொம்ப வீக்னஸ் தாங்க, எனக்கு என்னால வந்து தாங்க முடியாது. இப்ப எனக்கு ஆப்போசிட்ல ஒருத்தவங்க அழுகுறாங்கன்னா எனக்கு அவங்க அழுகுறது விட மலைமலையா அழுக வரும், என்னால அது தாங்க முடியாது. அதே நினைப்பாவே இருந்துச்சு. நேற்று சாயங்காலம் துணி காயப்படாத கூட எடுக்காம விட்டுட்டேன், அதை நைட்டு போய் எடுக்கிறதுக்கு ஒரு பயம். இந்த என்னமோ சொன்னாங்களா, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பெய்யுன்ற மாதிரி நான் ரொம்ப எனக்கு அதுவும் இந்த பகல்ல கூட கொஞ்சம் தெம்பா இருந்துருவேன், நைட் ஆனிச்சுன்னா பயம் பீதி கிளம்பிடும். யார் அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இருந்தாலும் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணாங்க, நல்லா ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் இப்படி பண்ணிருக்காங்களே அப்படி இப்படின்னு ரொம்ப இதுவா இருந்துச்சு. அந்த சூசைட் ஒண்ணு பண்ணிட்டாங்க, அவங்க என்ன காரணத்துக்காக பண்ணாங்கன்னு தெரியாது, ஆனா பல வாக்குல வந்து பேசுவாங்க. என்ன சொல்றீங்க, அது வந்து அது பேரண்ட்ஸுக்கு அதை கொடுக்கணுமா, அது பேரண்ட்ஸ் எவ்வளவு தவிச்சு ஒடியாந்துருப்பாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு 9 மணி போலதான் அந்த பாடியவே இறக்குனாங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரியா இருந்ததுங்க. அந்த இது இருக்கு இல்லையா, ஏசி ஓடிட்டு இருக்கு, அந்த அந்த வேலை பாக்குற அந்த வீட்டுல அந்த பொண்ணு ஸ்டே பண்ணி படிக்குது இல்ல, சோ அந்த கிளீன் பண்றதுக்காக ஒரு அக்கா வச்சிருப்பாங்க போல வேலைக்கு, அவங்க போய் திறக்கும் போதுதான் பாத்துருக்காங்க. சோ டோர் ஓப்பன்ல இருந்திருக்கு, யாரும் தூக்கு போட்டு விட்டாங்களா, நம்ம கன்ஃபியூஸ்ல நிறைய விஷயங்கள் வரும் இல்லையா, அதெல்லாம் பார்த்து பயம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு மைண்டு. அப்ப அந்த என்னன்னா அவங்க அம்மா அப்பா இந்த மாதிரி அவங்க பதறி இருப்பாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே சொல்றேன் நானு, தற்கொலை எதுக்குமே தீர்வாகாது. நம்மளை நம்பி குழந்தைங்க பிள்ளைங்க நம்ம 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 பெற்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவோ உலகத்துல சமாளிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்காக தான் இதை வந்து ஷேர் பண்றேன். ரொம்ப வருத்தப்பட்டேன் நேத்து. எனக்கு அதுதாங்க, ரொம்ப வீக்னான ஆளுதான், எனக்கு என்னால அதை வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது. அதே நினைப்பா இருக்கும், அந்த இதை பாக்கலாட்டினாலும் அது நம்ம முன்னாடி நிக்கிற மாதிரியே இருக்கும். தொங்குறதெல்லாம் எனக்கு அப்படியே இமேஜினேஷன்ல வரும். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பா. சோ நான் இதை ஷேர் பண்ணதுக்கு காரணம், இந்த தவறை யாருமே பண்ணிடக்கூடாது அப்படின்னு தான், என்ன ஒரு நிலை வந்தாலுமே. ஸோ அதுதான். ஸோ அவ்வளவுதான் சிஸ்டர்ஸ், வேற எல்லாமே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ நேற்று வீடியோவில் அதை ஷேர் பண்ண முடியல, நான் வந்து டே ரொட்டீன் தானே சொல்ல முடியும், ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் வீடியோலாம் எடுத்து முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் தான் அந்த இது நடந்தது. ஸோ அதனாலதான். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய வந்து டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் சொல்லியிருக்கேன் சரிங்களா, வாங்க பார்க்கலாம்.
காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.40. சூப்பர் சூப்பர். ஒரே இடத்துல ஸ்ட்ரக் ஆயிருக்குன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. கண்டிப்பா ரிசல்ட் வந்து இருக்கும். நம்மளோட வேலையை கரெக்டாக வந்து பார்க்கணும். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல என்ன குடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இன்னைக்கு ஒரு சிம்பிளான வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் வந்து ஷேர் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிள் தான், தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நம்ம நிறைய வெரைட்டிஸ் வந்து அப்லோட் பண்றோம் சரிங்களா. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு சூட்டபிளா இருக்கோ அதை வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலா தண்ணியை சூடு பண்ணிட்டு ஜீரகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு சின்ன பட்டை துண்டு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா வந்து கொஞ்சம் நல்லா வத்தி வரணும். அவ்வளவுதாங்க. இதை ஃபில்டர் பண்ணிட்டு அப்படியே வந்து குடிக்க போறோம். நிறைய பேர் கேக்குறீங்க ஹனி வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. தேன் வந்து பாத்தீங்கன்னா பியூரா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடைகள்ல விற்கிற தேன்கள் எல்லாமே வந்து தேன்கள்ன்ற பாருங்க, தேன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியா இல்லை. அந்த அளவுக்கு எல்லாமே வந்து சுகர் மிக்சடாவே இருக்குது. ஸோ காலைல குடிச்சிட்டு எப்படி ஸ்டமக்ல அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து பண்ண போகிறேன். ரோஸ்டட் சேமியா இருக்கு இல்லையா, அதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வீட் ஃப்ளோரில் வந்து பண்ணது தான், மைதா கிடையாது. ஸோ அதை மாதிரி தேர்ந்தெடுத்து பாஸ்தா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்து இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. நமக்கும் வந்து கிரேவிங்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கு அதை ஹஸ்பண்ட்க்கு கொடுத்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான். தண்ணி வச்சு இது வந்து சிம்பிளாக பண்ணிடலாம். கொஞ்சம் ஹெல்த்தியானது கூட. நிறைய பேருக்கு இந்த உப்புமா சேமியா அதெல்லாம் வந்து பிடிக்காது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ இட்லி தோசையா டெய்லி சாப்பிட்றவங்க வீட்டில் இருக்கவங்களுக்குமே இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்து பாருங்க. அந்த சைடு சேமியாவுக்கு தண்ணியை வந்து கொதிக்க வச்சாச்சு. இந்த சைடு வந்து தக்காளி பச்சை சட்னி தான் இதுக்கு நல்ல காம்பினேஷன் சொல்லுவேன் இல்லையா. தக்காளி, பூண்டு, வரமிளகாய், உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கு கடைசியா வந்து தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். நல்லா காரமா செஞ்சுட்டு இதுல நல்லெண்ணெய் கொடுத்து தாளிச்சோம்னு வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும். கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு வந்து கொட்டியாச்சு. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான பச்சை சட்னி, ரொம்ப டேஸ்டியாகவும் வந்து இருக்கும். இட்லி தோசை கூட வச்சு கூட சாப்பிடலாம், செம்மையா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு தண்ணி வந்து கொதிச்சிருச்சா, ஸோ அது கூட சேமியா போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சுக்கலாம். ரோஸ்டட் வந்து நான் சேர்த்துருக்கேன் சரிங்களா. நீங்கள் நார்மலாக இருக்குன்னா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். இந்த மாதிரி சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது உப்புமாலாம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே பிடிக்கல நினச்சிட்டு இருக்கோம். ஹெல்த்தியான விஷயங்கள் நமக்கு பிடிக்காது இல்லையா. ஸோ அதுதான் வந்து மேட்ரு. அதுக்கப்புறம் தம்பி எந்திரிச்சிட்டான். அதுக்கு அவனுக்கு வந்து பால் மட்டும் ஆற்றி கொடுத்துட்டு அப்புறமா டைம் ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு தான் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணேன். தம்பிக்கு வந்து இன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து அவனுக்கு எக்ஸாம். ஸோ அதனால உங்களோட பையனா நினைச்சு எல்லாருமே அவனுக்கு வந்து வாழ்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க, நல்லா எக்ஸாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு லஞ்ச் வந்து காஃபி எல்லாம் போட்டு கொண்டு போய் லஞ்சுன்றேன் பாருங்க, பிரேக்ஃபாஸ்ட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட்க்கு வந்து காலைல ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லியில பால் ஊற்றி காலைல பிரேக்ஃபாஸ்ட் வீட்லேயே கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டாங்க. நான் மதிய லஞ்சுக்கு சேமியா, பச்சை சட்னி, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காலாம் வச்சு பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இன்னைக்கு வந்து ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி தான். இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நிறைய பேர் தெரியலன்றீங்க. ஸோ அதனால தான் ஒரு 4-5 ஸ்பூன் போட்டு சுடுதண்ணி சேர்த்து வந்து சாப்பிட போகிறேன். வெயிட் லாஸ்ல இருக்கவங்க இதுவே நீங்கள் நார்மலாக ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா, இன்னும் ஹெல்த்தியாக சாப்பிடுச்சிங்கன்னா வெயிட் கெயினுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஆட் பண்ணி வந்து சாப்பிடுங்க. நான் வந்து காலைல சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வாக்கிங் தான் வந்து பண்ணுறேன். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுறேன். சின்னவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எப்போ வேணாலும் வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்க. 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காந்துருக்காரு பாருங்களேன். நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அவருக்குலாம் எந்திரிச்சு அவரும் வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு தான் உட்கார வச்சிருக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து பால் வந்து காய்ச்சினேன்னா அவங்களுக்கு டீ போடுறதுக்கு. சரி, அதுக்கு முன்னாடி தம்பிக்கும் வந்து பால் ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து அவருக்கு வந்து ஆற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு வந்து இன்னைக்கு இஞ்சி டீ தான் வந்து போடுறேன். அவங்களுக்கு வந்து டீலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால தண்ணியாக தான் வந்து போடுறேன். இஞ்சி தட்டி போட்டு நல்லா வந்து டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு, என்னடா ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸு சேமியா இந்த மாதிரி உப்புமாலாம் பேக் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு, இங்கே உள்ள லைஃப் ஸ்டைல் எப்படின்னா இங்கே வந்து டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 நேரம் சப்பாத்தி தாங்க சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே உள்ள லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ ரைஸ் வந்து எப்பயாவது தான் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி வந்து பேக் பண்ணி கொடுக்கறது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்களேன், அம்மாச்சிக்கு போய் கொடுத்துட்டு வந்துட்டு மிஷினில் துணியை போட்டோம்னா தான் நமக்கு வந்து வேலை முடியும்னு சொல்லிட்டு துணியை வந்து போட்டு விட்டுட்டேன் கையோட. அதுக்கப்புறம் பாருங்களேன், மாடிக்கு போனாலே ஏறி ஓடியாந்துடுறான். அதுக்கப்புறம் நானும் கதவை சாத்தாம போயிட்டேன்னா, ஸோ அவனை வந்து உள்ளே விட்டுட்டு மாடிக்கு திருப்பியும் போயிட்டு நான் வந்து சாமி தாங்க கும்பிட்டேன். எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா, சூப்பராக வந்து சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப திருப்தியாக இருக்கும். இந்த மாதிரி வெள்ளி செவ்வாயில் சாமி கும்பிட்டாலே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் வந்து வரும். அதான் சொல்கிறேன். ரொம்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதுவும் போக
மாட்டேன், அதுக்காக கும்பிடாமலும் இருக்க மாட்டேன். மிடில்லா வந்து நான் இருப்பேன். என்ன மாதிரி யார் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. மாடியில இருக்க ரூம்ல தானே வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம் சாமி. ஸோ அதனால அங்கதான் போயிட்டு அவரை வந்து கதவை அடைச்சு போட்டு வந்திருக்கேன். 2 பேரையும் நட்ஸ் எல்லாம் வச்சுதான் வச்சு இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டேன். எல்லா நட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சூப்பரா வந்து விளக்கேற்றி தண்ணிலாம் மோந்து வச்சு செம்மையா வந்து சாமி கும்பிட்டாச்சு. திருப்தியா இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்களேன், இவர் கோவமா இருக்காரு. விட்டுட்டு போயிட்டேன் நான் மாடிக்கு கதவை சாத்திட்டு. இங்க பாருங்களேன், திரும்பி உட்காந்து இருக்கிறத பாருங்க, கியூட் பண்ணுது பாருங்க. கதவை திறத்தோட வெளில வந்து கோவமா உட்காந்துக்கிட்டு அவ்வளவு கியூட்னஸ் பண்றான். துண்ணூறு திங்கிறதுக்காக கோவத்தை அப்படியே மறைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கா. அதுக்கப்புறம் திரும்பிக்கிட்டான் பாருங்களேன். துண்ணூறு திங்கிறதுக்கு அவ்வளவு ஒரு இது. துண்ணூறுன்னு சொல்லுவோம் நாங்க, திருநீரை தான் அப்படி துண்ணூறு துண்ணுன்னு பேசுறதுல சொல்லுவோம். 2 பேருக்கு அப்புறம் பூசி விட்டுட்டு உள்ள போட்டு திருப்பி கேட் கதவை சாத்தி விட்டுட்டு மேல வந்து துணியை காய போட்டுடலாம் கையோட, வெயில் இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு காயப்போட வந்துட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைங்களை வந்து கீழே வந்து படி ரொம்ப மோசமா இருக்கு இல்லையா, நம்ம நிற்கும் போதே பயமா இருக்குது. ஸோ அதனாலதான் கதவை சாத்தி சாத்தி போட்டுட்டு வர்றதுங்க. அந்த ஜாலி கதவு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஜல்லடை கதவு மட்டும் தான் சாத்தியிருப்பேன். வெளியில சாத்திட்டு தான் வந்து எல்லா வேலையும் பண்ணுவேன். ஸோ துணியெல்லாம் காய போட்டு கீழே வந்துட்டு உலைய வச்சு விட்டுட்டேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் இல்லையா, ஸோ நாங்கள் வந்து நம்ம வீட்லேயே பிரிண்ட் அவுட் எடுத்து அவருக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். அழகாக வந்து பண்ணிட்டு இருந்தான். சரி, நேற்று வந்து அள்ளின துணி இருந்ததுங்க, காய போட்டு அள்ளினது. அதை வந்து மடிக்கலை. நேற்று சொன்னேன்ல, நைட்டு துணி எடுக்க மறந்துட்டேன், ஹஸ்பண்டை தான் போய் எடுக்க சொன்னேன் பயந்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தாங்க எடுத்துகிட்டு வந்து மடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சரி, சோறு வேகிறக்குள்ள நம்ம வந்து பாத்திரத்தையும் கொஞ்சம் கழுவி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அப்புறம் கொஞ்சம் இதுவாக இருக்கும், சும்மா உட்கார வேணாம்னு சொல்லிட்டு பாத்திரத்தையும் கையோட கழுவி எடுத்துட்டு இந்த சோறு கரெக்டா வெந்துருச்சு. அதையும் வந்து வடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நேத்து வந்து கஞ்சி வந்து கொஞ்சம் இருந்தது. ஸோ அந்த கஞ்சிலே அம்மாச்சிக்கு இன்னும் கொஞ்சம் சோறை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா மனமா இருக்குங்க இந்த அரிசி, நம்ம ஊர் கஞ்சி மாதிரி. மற்ற எல்லா அரிசிகளையும் அந்த மாதிரி வந்து இருக்காது. அதுக்கப்புறம் நேற்று வச்ச பாவக்காய் குழம்பு இருந்தது இல்லையா, அதை வந்து சூட் பண்ணி வச்சாச்சு. கஞ்சிக்கும் அதுக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் அம்மாச்சிக்கு. அதுக்கப்புறம் நல்ல வெயில் போட்டதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ நல்லா துணி காஞ்சிடுச்சு. கையோடு எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நேரம் போட்டாலும் ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா. ஸோ அதனால எடுத்துட்டு வந்தாச்சு. இனி அடுத்த மாசம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இருக்காது, வெயிலே அந்த அளவுக்கு இருக்காது இனிமே ஒரு 4-5 மாசத்துக்கு. அப்புறம்லாம் துணி காய போட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் செடி கொஞ்சம் வதங்குற மாதிரி இருந்தது, அதுக்கும் தண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட வந்து தண்ணி விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு வந்து முட்டை சாதம் மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எப்பவுமே தாளிப்பு வந்து சேர்ப்போம் இல்லையா, எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வரமிளகாய் மட்டும் சேர்த்து முட்டையை சேர்த்து நல்லா வந்து பொரிச்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில் கம்மியாக தான் விட்டுருக்கேன் பாருங்க. எனக்கு வந்து ஒரு 2 முட்டைக்கு பொரிக்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதே முட்டையில வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதம், கொஞ்சம் மிளகு உப்பு வேணும்னாலும் போட்டு அப்படியே கிளறி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு சிம்பிளா வந்து அவங்களுக்கு முட்டை சாதம் மாதிரி தாங்க வந்து பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளவுதான். இந்த மாதிரி எண்ணெய் வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. முட்டை பொரிச்சு ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா, இது கூட முட்டை பொரிச்சு சாப்பிட்றீங்கன்னா ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியும் வந்து கேரட், முட்டைக்கோசு இந்த மாதிரி ஏதாவது குடைமிளகாய் அதெல்லாம் விட ஆட் பண்ணி வந்து முட்டை பொரிச்சு சாப்பிடலாம். நல்லா ஃபீலிங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்களேன், பிள்ளைங்க 2 பேருக்கு வந்து சாப்பாடு கையோட வந்து ஊட்டி விட்டுறலாம் நம்மளே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா செதற அடிச்சிருவானுங்க. ஸோ அதனால கொடுத்தாச்சு, நானே வந்து ஊட்டி விட்டுட்டேன் இன்னைக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலைல செஞ்ச சேமியா நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன். எனக்கு அது கூட பச்சை சட்னி, அதுக்கப்புறம் முட்டை பொரிச்சது, ஒரு வெள்ளரிக்காய் வச்சு சூப்பராக ப்ரோட்டீன் ஃபைபர் 2மே நிறைந்த மாதிரி சூப்பராக லஞ்ச் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எந்த நேரத்துக்குனாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஆனால் ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைந்த உணவுகள் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டோம்னாவே சூப்பராக வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். மதியத்தில் போய் சேமியா சாப்பிட்றதா அப்படின்லாம் நினைக்க வேணாங்க, நமக்கு பிடிச்சிருக்கா அப்படிதான் வந்து முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, பாத்திரத்தை கையோட கொஞ்சம் தானே இருந்தது, ஆல்ரெடி கழுவணும் இல்லையா, அதனால இதையும் கழுவி போட்டுட்டு கடைசியான்றேன். அதுக்கப்புறம் தண்ணி வந்து குடிச்சாங்க. வெயிட் லாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எப்பவுமே தண்ணி குடிக்கணும். அதுதான் நம்ம உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்கார்ன் தான் வந்து பண்ண போறேன். இந்த மாதிரி சோளம் வந்து பாத்தீங்கன்னா கடைகள்ல வந்து விற்கும், அதை வந்து வாங்கிக்கோங்க. அதுல வந்து ஒரு பாத்திரம், பெரிய பாத்திரத்துல வந்து நெய்யாவது இல்லாட்டினா பட்டராவது சேர்த்துட்டு அதுல வந்து உப்பு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க, நம்ம எடுக்கிற குவான்டிட்டிக்கு ஏத்தாப்புல. அதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த சோளம், நல்லா காஞ்ச சோளம் வந்து விற்கும், அதை வந்து எடுத்துக்கோங்க. இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து கம்மியா தான் வந்து சேர்த்திருக்கேன் பாத்தீங்களா. இதை நல்லா வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அவ்வளவுதான். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படியே வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. இங்க வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, திருப்பி வந்து மூடி வச்சிருங்க, இல்லைன்னா ஃபுல்லா செதறிடும் அது.
பாப்கார்ன் அது இன்னும் கூட நீங்க பட்டர் நெய்யும் எக்ஸ்ட்ரா கூட சேர்க்கலாம். நான் வந்து வெயிட் லாஸ்ல நம்ம இருக்கிறோம்ன்றனால கம்மியா வந்து சேர்த்திருக்கேன். இந்த குவான்டிட்டிக்கு இன்னும் ஒரு 2 ஸ்பூன் கூட நம்ம வந்து பட்டரோ இல்ல நெய்யோ வந்து சேர்க்கலாம். இன்னைக்கு நான் நெய் தான் வந்து சேர்த்திருந்தேன். சூப்பரா பாப்கார்ன் ரெடி ஆச்சு. ஒரு கிண்ணத்துல நான் வந்து எடுத்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டேங்க. வெயிட் லாஸ் டைம்ல ஸ்நாக்ஸ் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி பாப்கார்ன், அப்புறம் இந்த இது இருக்குல்ல மக்கானா, அப்புறம் நார்மல் சோளக்கருது சுட்டது அவிச்சது இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். நம்ம அளவா தான் சொல்றேன். எதுவுமே பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன்னா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. கொண்டு போய் விடலான்னு பார்த்தா இவன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து படிக்கிட்டே நிக்கிறாங்க. இன்னைக்கும் தூங்கல. சரி விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்களேன், அந்த டியூஷன்ல இருந்து வரமாட்டேங்கிறான். அவன் உட்காந்துக்கிட்டு கோச்சுக்கிட்டு அப்படியே சேட்டை பயங்கரமா பண்றான். எப்படியோ தூக்கிக்கிட்டு வந்துட்டேன். வந்ததும் சரி ஈவினிங் டயத்துல நம்ம பாப்கார்ன் சாப்பிட்டோம்ல, ஏதாவது ஒரு மாதிரி தண்ணி குடிக்கிற போல இருந்தது. அதனால ஒரு பிளாக் காஃபி தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாலை காய்ச்சி அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கையோட வந்து காஃபியும் வந்து போட்டு கொடுத்தேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது குடிக்கணும்னா நான் எப்பவுமே சொல்றேன், நிறைய தண்ணி குடிங்க, கிரீன் டீ, பிளாக் காஃபி குடிங்க. ஸ்நாக்ஸ் வந்து தேவைப்பட்டா மட்டும் சாப்பிடுங்க. கண்டிப்பா வந்து சாப்பிடணும் அவசியம் இல்லை. அன்னைக்கு டேல நீங்க எப்படி சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. ரொம்ப ஃபில் பண்ணிடாதீங்க. ஓவர் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. அம்மாச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்ததுக்காக இவருக்கும் பால் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பால் இவருக்கும் ஆத்தி கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் வந்து துணியை வந்து கையோட மடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணிகள் எல்லாமே இப்பதான் வந்து மடிச்சு வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தாங்க. நான் ஃப்ரீசர்ல வந்து வச்சிருந்தேன். ஸோ அதை குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் காலைல வடிச்சது இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்து பண்ண போறேன். சிம்பிளான ஒரு சிக்கன் குழம்பு தான். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு அது கூட வந்து கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து அதை வந்து பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதுல வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டோமா, அதுக்கப்புறம் வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். வெயிட் லாஸ் டயத்துல இதை இந்த மாதிரி வந்து பண்ணி சாப்பிடுங்க, ஓவர் மசாலா இல்லாம. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, அது கூட வந்து பாத்தீங்கன்னா உப்பு சேர்த்தனோம்னா நல்லா சீக்கிரமா வதங்கிரும் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு சிம்பிள் கிராமத்து ஸ்டைல் சிக்கன் குழம்பு தான் சொல்லலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இது கூட வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கினேன். சிக்கன் குழம்புல உருளைக்கிழங்கு ஆட் பண்ணாலே அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இதுல நான் சொல்ற மாதிரி எப்பவுமே மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் தான் வந்து சேர்த்துருக்கேன். வேற எதுவுமே சேர்க்கல நானு. அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா கரம் மசாலா, ஏன்னா நமக்கு அந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கொள்ள அதுவே போதுனாலும் விட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சமா கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. அதையும் நல்லா சுருள வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். மசாலா வந்து குடிக்கிற மாதிரி இருந்ததுல நம்ம என்ன கம்மியா சேர்க்கிறோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். நம்ம இந்த மாதிரி சேர்க்காம வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் மட்டுமே கூட சேர்க்கலாம் நம்ம. அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறமா சிக்கனையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா சுருள நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுல வந்து தேவையான அளவு தண்ணி, நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். இதுவே நம்ம வந்து வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள்னா அதுல வந்து அரிசி பருப்புலாம் சேர்த்துப்போம், நல்லா திக்னஸ் வந்து கொடுக்கும். நம்ம வந்து பிளைனா சேர்க்கறதுனால கொஞ்சம் திக்னஸ் வந்து கிடைக்காது. ஸோ நான் வந்து ஊருக்கு போனாதான் அந்த மசாலா வந்து எடுத்துட்டு வரணும். இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணலாம், எனக்கு டைமே கிடைக்கலங்க. அதனாலதான். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடும். கடைசி கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவினீங்கன்னா அமேசிங்கா இருக்கும். நம்ம கிட்ட இல்ல, அதனால நான் வந்து சேர்க்கல. சூப்பரா இருக்கு பாருங்களேன், கலர்ஃபுல்லா. நம்ம வந்து எண்ணெய் கம்மியா தான் இருக்கும், ஆனா நம்ம சிக்கன்ல இருந்து வந்த எண்ணெயே வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனாலதான் கம்மியா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றது. நான் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டயத்துல பாப்கார்ன்லாம் நல்லா சாப்பிட்டேன் இல்லையா, அதனால ஒரு 5-6 பீஸ் அளவுக்கு சிக்கன் வச்சு 2-3 உருளைக்கிழங்கையும் போட்டு அப்படி ஃபில்லிங்கா வந்து சாப்பிட்டேங்க. இந்த மாதிரி வந்து நைட் டின்னர் சிக்கன் மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். ஏன்னா ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா, ஸோ நல்லா இருக்கும் இல்லையா. சூப்பரா சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்ட்க்கு சாதம், சிக்கன் குழம்பு, சிக்கன்லாம் வச்சு அப்புறம் வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே வெங்காயமும் கொஞ்சம் வந்து கட் பண்ணி வச்சு சூப்பரா வந்து டின்னரை முடிச்சாச்சு அவங்களுக்கும். அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு கடைசியா தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். வெயிட் லாஸ் பண்ணும்போது 6 to 7 நைட் டின்னர் சாப்பிட்றீங்க அப்படின்னா நிறைய தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா அப்புறம் கிரீன் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி குடிங்க. வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க. அன்னைக்கு டேல நீங்க ஃபாலோ பண்ணது ஸ்பாயில் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு டே சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. Bye.